அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான நேர்முக தேர்வு நேற்று நடந்த நிலையில் இன்று மாலை வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், ஏற்கனவே திமுக வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டார்கள். அமமுக வேட்பாளர் பட்டியலும் வெளியாகிவிட்டது. அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை திட்டமிட்டபடி வெளியாகுமா? அந்த வேட்பாளர் பட்டியல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதிமுகவை பொறுத்தவரை இந்த 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இதற்கான போட்டியிடக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் நேற்றைய தினம் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அரவக்குறிச்சி, சூலூர், ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய 4 தொகுதிகளுக்கு அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய விரும்புவர்களுக்கான விருப்பம் நேற்று அளிக்கப்பட்டது. நேற்று மாலையே அவர்களுக்கான நேர்காணல் என்பது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதே போல தலைமை கழக நிர்வாகிகள் தலைமையில அந்த நேர்காணல் என்பது நடைபெற்று முடிந்தது. சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த 4 தொகுதிகளுக்காக விருப்ப மனு அளித்திருந்தார்கள். அவரிடம் நேற்றைய தினம் நேர்காணல் என்பது நடைபெற்றது. இதில் இந்த நிலையில் இன்று மாலை அஇஅதிமுகவுடைய இந்த 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று திட்டமிட்டபடி சுமார் 6 மணி அளவில் வெளியிடப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த 4 தொகுதிகளிலும் அஇஅதிமுக வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் அவருடைய தொகுதியுடைய எண்ணிக்கை என்பது பலம் குறைவாக இருக்கிறது. எனவே இந்த 22 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலில் அதிமுக குறைந்தபட்சம் 10 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த நேர்காணல் என்பதும் நடைபெற்று முடிந்தது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய இந்த வேட்பாளர்கள் நிச்சயமாக திமுக மற்றும் அமமுக ஆகிய வேட்பாளர்களுக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நிச்சயம் இருப்பார்கள் என அஇஅதிமுகவுடைய வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. சிபி அபினேஷ், 4 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு தான் தொடங்குது. ஆனா திமுகன்றது முன்கை எடுத்து அதோடைய 4 வேட்பாளர்கள் களத்துல தீவிரமான வாக்கு சேகரிப்புல இருக்கிறாங்க. இப்ப அமமுக இன்னைக்கு காலையிலேயே திட்டமிட்டபடி அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்ப ஒரு சிறிய தாமதத்திற்கு பிறகு அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. முதல் கட்டமான ஒரு பின்னடைவா அந்த கட்சிக்கு பார்க்கப்படாதா? இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை அஇஅதிமுகவிற்கு இந்த மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். கடந்த மக்களவை தேர்தலின் போது கூட திமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் முன்கூட்டியே தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருந்தது. ஆனால் ஒரு சிறிய தாமதத்திற்கு பிறகே இந்த மக்களவை தொகுதி வேட்பாளர்களையும் அதே போல 18 சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் அறிவித்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதிலும் திமுக, நீங்கள் குறிப்பிட்டது போலவே திமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் முன்கூட்டியே அவருடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். இருந்த போதும் இன்றைக்குதான் அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள் என்பது தொடங்கி இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கிறார்கள். நாளை மறுதினம் இந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். நிச்சயமா இதை பின்னடைவாக இதை பார்க்க முடியாது. ஏன்னா பின்னடைவாக பார்க்க முடியாது. பொதுவாகவே இந்த தேர்தல் நேரங்களில் அதிமுக மற்ற கட்சிகளை காட்டிலும் முன்கூட்டி தங்களுடைய வேட்பாளர் பட்டியலாக இருக்கட்டும் அல்லது தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், எல்லாத்திலும் ஒரு எடுத்துக்காட்டாக முன்கூட்டியே தங்களுடைய திட்டமிடுதலை வெளியிடுவாங்க. இந்த முறை 2 பேர் முக்கிய முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கட்சி 2 பேர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே அதே போல தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூடி பேசி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் அந்த முடிவு எடுப்பார். எனவே இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தாமதம் இயல்பாகவே இது நடக்கக்கூடிய தாமதம் தான். ஆனாலும் இறுதியாக தேர்தலில் மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பதுதான் பிரதானமான முடிவு. எனவே இன்றைக்கு மாலை திட்டமிட்டபடி அந்த வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறது. அபினேஷ், திருப்பரங்குன்ற தொகுதிக்கு அதிமுக முதல்லயே அவங்க தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக 4 தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்புக்கெல்லாம் முன்பாகவே அவர்கள் பணிகளை ஏற்கனவே தொடங்கினாங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் அங்கே பெரிய அளவில் சைக்கிள் பேரணி அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கி வச்சாங்க. அந்த காட்சிகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட தருணத்தில் இப்போ இந்த 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை களமிறக்க வேண்டிய ஒரு வலிமையான வேட்பாளர்களை இறக்க வேண்டிய ஒரு இடத்துல இப்போ அதிமுக இருக்கு. ஏன்னா திமுகவின் வலிமையான வேட்பாளர்கள் தான் அந்த 4 தொகுதிகள் இருக்காங்க. அமமுக, அதிமுக இந்த 3 முக்கியமான கட்சிகள் தான் மோத போறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஹெவி வெயிட்ஸ் அப்படிங்கிறதுல அதிமுகவில் எந்த நட்சத்திர தொண்டருக்கு இந்த வேட்பாளராக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரை இந்த 4 தொகுதிகள்ல 2 தொகுதிகள்ல ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதி காலியாக இருக்கிறது. மற்ற 2 தொகுதிகளும் ஒட்டப்பிடாரமும் அதே போல அரவக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக அந்த தேர்தல் நடக்க இருக்கிறது. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போலவே செந்தில் பாலாஜி ஒரு கரூர் மாவட்டத்தில் கூடிய குறிப்பாக ஒரு அரவக்குறிச்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு வலிமையான ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். இந்த ஆளும் அஇஅதிமுகவை பொறுத்த மட்டில் அங்கு நிர்மலா பெரியசாமி அவர்கள் அந்த தொகுதிக்கு ஒரு விருப்பம் அளித்திருந்தார். நேற்றை கூட செய்தியாளர் அவர் தெரிவிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி எங்களுக்கு பெரிய போட்டி இல்லை, அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, எனவே நிச்சயமாக அதிமுக நிச்சயமாக அந்த தொகுதியில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார். அந்த அரவக்குறிச்சி தொகுதியில் நிர்மலா பெரியசாமி விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்குமான வாய்ப்பு கூட அங்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. அதே போல சூலூர் தொகுதியை பொறுத்த மட்டில் அது அஇஅதிமுகவிற்கு அந்த கொங்கு மண்டலத்தில் இயல்பாகவே செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. எனவே நிச்சயமாக அங்கு ஏற்கனவே மறைந்த அந்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினருடைய வாரிசுகளுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த மட்டில் அங்கு அதிமுகவிற்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சுந்தர்ராஜ், அவர் தற்பொழுது அமமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இவர்கள் எல்லாம் களத்தில் எதிர்க்கக்கூடிய வகையில நிச்சயமாக ஒரு வலிமை வாய்ந்த வேட்பாளர்களை இன்றைக்கு அறிவிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செபி, கண்டிப்பாக அபினேஷ், அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான நேர்முக தேர்வுங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த நேர்முக தேர்வுல கலந்து கொண்ட கட்சியின் தொண்டர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு யாருக்கு 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் என்ற இடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.